ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம். Who was advocate about ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்தை விளக்கியது யார்? B.F. ஸ்கின்னர் in 1938 1938 B.F. ஸ்கின்னர் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்தை விளக்கினார்னோ. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், அமெரிக்க உளவியல் ஆய்வாளராக நம்ம பார்க்குறோம். இந்த லேர்னிங் தியரி கற்றல் கோட்பாட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஆப்பரண்ட் கண்டிஷனிங் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்தை குறிப்பிட்டது யார் அப்படின்னா B.F. ஸ்கின்னர். தென் டு எ கைண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் இது ஒரு வகையான கற்றல் செயல்முறை என்று எடுத்துக்கலாம். செயல்படு ஆக்கநிலை நிறுத்தமானது ஒரு வகையான கற்றல் செயல்முறை. டு எ கைண்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் வேர் எ ரெஸ்பான்ஸ் இஸ் மேட் மோர் ப்ராபபிளி ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட் பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். மீண்டும் மீண்டும் வலுவூட்டல் மூலமாக சாத்தியமான ஒரு துலங்கலை உருவாக்க முடியும். ப்ராபபிள் இல்லை, ரெஸ்பான்ஸ் இஸ் மேட் மோர் ப்ராபபிள். அப்போ சாத்தியமான ஒரு துலங்கலை மீண்டும் மீண்டும் வலுவூட்டம் கொடுப்பதின் மூலமாக ஃப்ரீக்வெண்ட் பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுதான் B.F. ஸ்கின்னரினுடைய மிக முக்கிய கொள்கையாக நம்ம பார்க்குறோம். A response is made more probable or more frequent by reinforcement. மீண்டும் வலுவூட்டல் மூலமாக சாத்தியமான ஒரு துலங்கலை உருவாக்க முடியும் என்பது தான் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம். Then it helps in the learning of apparent behavior. இது செயல்படு நடத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது. ஆப்பரண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் ஆஃப் ஆப்பரண்ட் பிஹேவியர். எடுத்துக்காட்டாக மாணவருடைய கற்றல் சார் நிலையான நடத்தை உருவாக்க இது உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நடைப்பயிற்சி நடப்பதற்கு, தென் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மொழி வளர்ச்சிக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். தென் இட் இஸ் கால்டு டைப் ஆர் கண்டிஷனிங். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா 6 வகையான ஒரு துலங்கல் சார் கற்றல் கோட்பாடு அப்படின்னும் எடுத்துக்கலாம். 6 வகை நிலைநிறுத்த கொள்கை அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் ஆஃப் எம்பசிஸ் ஆன் ரெஸ்பான்ஸ். இவை துலங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவதால் ரெஸ்பான்ஸ்ன்றது துலங்கல். இவற்றை 6 வகை, 6 டைப். ஆர் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ். இங்கிலீஷில் நம்ம ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம், தமிழில் 6 துலங்கல் என்று குறிப்பிடுகிறோம். அதனால தான் இதை 6 டைப் ஆஃப் லேர்னிங் தியரி அப்படின்னும் சொல்லுவாங்க. 6 வகையான கற்றல் கோட்பாடு, 6 துலங்கல் சார் கற்றல் கோட்பாடு அப்படின்னும் சொல்லலாம். தென் ஸ்கின்னர் revolted against the no stimulus, no response mechanism. ஸ்கின்னர் தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை என்று குறிப்பிடக்கூடிய கருத்திற்கு எதிரானவர். அகெயின்ஸ்ட், ரிவோல்டட் அல்லது புரட்சிகரமான ஒரு எதிரான கருத்தை குறிப்பிடுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரை தாண்டேக் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி, தென் பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங், பாவ்லோவினுடைய ஆக்கநிலை நிறுத்தம், தூண்டல் இல்லையேல் துலங்கல் இல்லை என்கின்ற கோட்பாடு, இதுக்கு எதிராக B.F. ஸ்கின்னர் குறிப்பிடுவார். அது மாதிரிலாம் கிடையாது. இயல்பாகவே உயிரினங்களுக்கு துலங்கல் வெளிப்படும், ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் ஒர்க் ஆகும். இந்த துலங்கல் அந்த உயிரினத்திற்கு பயன்பட்டதுன்னா உடனடியாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வழங்கணும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா வலுவூட்டம் வழங்கப்படுதல் வேண்டும். அப்போ அந்த வலுவூட்டுதல் வழங்கப்படும் போது அந்த நன்மை தரக்கூடிய அல்லது அந்த உயிரினத்திற்கு பயன்படக்கூடிய துலங்கல் மீண்டும் நிலைநிறுத்தப்படுகிறது என்று எடுத்துக்கலாம். தென்
பிஹேவியர் இஸ் சேஃப்டு அண்ட் மெயின்டைன்டு பை இட்ஸ் கன்சிக்வன்சஸ்ன்றது லைக் லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். விளைவு எஃபெக்டை தான் நம்ம கன்சிக்வன்ஸ் விளைவு என்று நாம் குறிப்பிடுகிறோம். இட்ஸ் ஆப்ரேட்டட் பை த ஆர்கானிசம் அண்ட் மெயின்டைன்டு பை இட்ஸ் ரிசல்ட்ஸ். அந்த இட்ஸ் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னாக்கா அந்த துலங்கள் அந்த உயிரினத்திற்கு பயனாக இருக்குது அப்படின்னு எடுக்கும்போது, அப்போ நடத்தையானது விளைவுகளால் கன்சிக்வன்சஸ் விளைவுகளால் உருவாக்கி நிலைநிறுத்தப்படுகிறது. இந்நடத்தை உயிரினங்களினுடைய செயல்பாட்டால் இட் இஸ் ஆப்ரேட்டட் பை த ஆர்கானிசம் உயிரினங்களின் செயல்பாட்டால் பிரதிபலிக்கிறது அல்லது நிலைநிறுத்தப்படுகிறது என்று குறிப்பிடலாம். அதனால் பிஎஃப் ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம் என்றும் அழைப்போம். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னாலும் ஒன்று தான், அல்லது துலங்கல் சார் கற்றல் கோட்பாடு ஆர் டைப் ஆஃப் லேர்னிங் தியரி அப்படின்னாலும் தென் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் என்று அழைத்தாலும் ஒன்று தான்.